அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம், எம்ஆர்எம் டிராவல்ஸ்ல நாகர்கோயில் டூ சென்னை பயணத்தோடைய விமர்சனம் மற்றும் பயண செலவுக்கான வீடியோ. 2025 பிப்ரவரி மாதம் ஒரு ஃப்ரைடே அப்போ ரூ. 1049 கொடுத்து இந்த பயணத்தை மேற்கொண்டோம். இந்த பேருந்தின் புற மற்றும் உட்புற காட்சிகள இப்பொழுது நீங்க பார்த்துக் கொண்டிருப்பீங்க. ஒரு ஆவரேஜான பஸ் தான். ஆ பேருந்துடைய நேர மேலாண்மை மற்றும் அவங்க உள்ள ஸ்டாஃப் ஊழியர்களுடைய அ பண்பு எப்பவுமே நல்லா தான் இருந்தது. நேர மேலாண்மையும் கரெக்ட்டான நேரத்தில கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்டு இந்த இடத்துல அ எனக்கு ஒரு புதுசா ஒரு ட்ரிக் வந்து அன்லாக் ஆச்சு. ஏன்னா வழக்கமா நான் மின் பயண சீட்ல வந்து புக் பண்ண மாட்டேன். ஆனா இந்த முறை எதார்த்தமா அந்த சீட்ல உட்காரும்போது, இந்த கால இப்படி வச்சு அது வந்து சுவாரஸ்யமாவும், நல்லாவும் ஆ பயணம் வந்து நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சேன். மத்தபடி முன்ன இந்த மாரி சீட் புக் பண்றதுனால, இன்ஜினுடைய ஹீட் வந்து கீழ தெரிஞ்சது. இது ஒரு ஏசி பஸ்ஸா இருந்தாலும், இந்த கால் வைக்கிற இடத்துல நல்லாவே ஹீட் உணர முடிஞ்சது. அண்டு இதில ஒரு குறைன்னு ஒண்ணு சொல்லணும்னா, அதிகாலையில இந்த பேருந்து ஒரு விழுப்புரம் உளுதூர்பேட்டை பக்கத்தில ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுனாங்க. ஸோ அந்த ஹோட்டலும் சரி, அண்ட் பொதுவா இல்ல. முக்கியமா அந்த கழிப்பறை வசதி வந்து நல்லா இல்ல. ஆனா இந்த ஹோட்டல்ல நிப்பாட்டுனாங்க. இந்த பஸ்ஸுடைய குறைன்னு இல்ல. நெறைய பஸ் அந்த இடத்துல நிப்பாட்டுனாங்க. ஸோ அடிப்படை வசதியே கொஞ்சம் கேள்விக்குறியான இடத்துல வந்து நிப்பாட்டுனது கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயம். ஆ மத்தபடி இந்த பேருந்துல வந்து குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.